ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கைத்தொழில் களஞ்சியம் சேனலில் நம்ம ஸ்டார் போட்டுட்ருக்கோம் பார்த்தீங்களா, அதோட பார்ட் 3 பார்க்கலாம். இது வரைக்கும் கைத்தொழில் களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வயர் கூட ஐட்டம் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம், தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. நம்ம 2 இது ஜாயின் பண்ணியிருக்கிறோம். இதே மாதிரி இன்னும் ரிமைனிங் இருக்கிற 2ஐயும் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போது நம்ம வந்து 3வது பாருங்கள், இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணிடணும். இதையுமே கட் பண்ணி விட்டுருங்க. கீழே இருக்க 4 வயரை மட்டும் கட் பண்ணி விட்டுருங்க. மேலே உள்ள ஒரு வயர் இருக்கட்டும். லாஸ்ட்டாக ஃபைனலாக அதை வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா வயரையுமே கட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டாச்சு. இப்போது 3வதாக உள்ள ஸ்டார் இந்த இடத்துல 5 முடிச்சு போட்டாச்சு. சரிங்களா? போட்டதுக்கப்புறம் இப்போது நம்ம இந்த 2 வயரை மட்டும் தனியாக இருக்கட்டும். இதை வந்து நம்ம கட் பண்ண வேண்டிய வயர் தான். இதில் வந்து எந்த ஒரு நாட்டும் போட மாட்டோம். அதனால் இந்த மாதிரி முடிச்சு கூட போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை கட் பண்ணாலும் கட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போது இந்த 2ஐயும் முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இது கட் பண்ண வேண்டிய வயர் தான். சரிங்களா? இப்போது இன்னொரு இது இருக்குது பார்த்தீங்களா, அதையும் கோணையும் ஜாயின் பண்ணணும். அந்த கோணை பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு உள்ள எல்லோ க்ரீன் எல்லோ அதே மாதிரி தான் 5 முடிச்சு எடுத்துக்கோங்க. 1 இது வந்து அந்த சைடு போகிறது. சரிங்களா? மேல் பகுதி போகிறது 1, இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இது இந்த பக்கம் போகிறது, இது இந்த பக்கம் வர்றது. 1 2 3 4 5 இந்த 5 வயரையும் எடுத்துகிட்டு வழக்கம் போல் ஒன்றுக்குள்ளே ஒன்றா சொருவிடணும். சொருவிட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு 2 முடிச்சுக்கு வர்ற மாதிரி சொருவி முடிச்சுட்டு கட் பண்ணி விட்டுறணும். இப்போ வாங்க திரும்ப பார்க்கலாம். இப்போ இந்த வயரை எடுத்துக்கணும். இப்போது இந்த வயரையும் இதில் உள்ள மேல் வயரையும் எடுத்து ஒன்றுக்குள்ளே ஒன்றா சொருவி விட்டுக்கோங்க. இதே மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்றா சொருவி விட்டுறணும். இதே மாதிரி அந்த சைடு வயர் போகுது பார்த்தீங்களா, அதுக்குள்ளேயும் வயரை வந்து இன்சர்ட் பண்ணிடுங்க. நம்ம வயர் போகிற அதே டைரக்ஷனில் தான் சொருவி விடணும். இந்த மாதிரி சொருவி விட்டாச்சு. இப்போது இதே மாதிரி கீழ்ப்பகுதி ஃபஸ்ட்டு வயர் சொருவி இருக்கிறோம். இதே மாதிரி டோட்டலாக 5 வயர் சொருவி விடணும். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. 5 கோணையுமே நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், வயர் போகிற டைரக்ஷன்லேயே சொருவி விடுறது. இதே மாதிரி சொருவி விட்டுருங்க. இந்த மாதிரி சொருவி விட்டுறணும். இப்போ பாருங்கள், 2 தடவை சொருவிட்டேன். இதே மாதிரி இன்னும் ரிமைனிங் இருக்குது பார்த்தீங்களா, 3 வயரையும் எடுத்து ஒன்றுக்குள்ளே ஒன்றா சொருவி விட்டுருங்க. பாருங்கள், 1 2 3 இந்த 3 வயரையும் எடுத்து ஒன்றுக்குள்ளே ஒன்றா சொருவி விட்டுருங்க. இந்த சைடில் உள்ள 3 வயர் இது 2ஐயும் எடுத்து ஒன்றுக்குள்ளே ஒன்றா சொருவி விட்டுருங்க. இதே மாதிரி சுற்றி வர 5 கோணையும் ஒன்றா ஜாயின் பண்ணிடுங்க. பாருங்கள், சொருவி முடிச்சுட்டு நான் ஒன்றுக்குள்ளே ஒன்றா சொருவி முடிச்சுட்டு நம்ம வந்து 2 நாட்டுக்கு கொண்டு வந்து சொருவி விட்டுட்டேன். இப்போ நம்ம வந்து வயர் எல்லாத்தையுமே கட் பண்ண வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், சென்ட்ரு பாயிண்ட் 1 2 3 4 5 இந்த சைடு 5 லெஃப்ட் அண்ட் ரைட் 5 இது இருக்கும். சரிங்களா? இதில் மேல் பகுதியில் உள்ள இந்த வயர் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ண வேண்டிய வயர்கள் தான். இதில் மேல் பகுதியில் உள்ள ஒரு வயரை விட்டுருங்க. நம்ம வந்து கீழ்ப்பகுதியில் இருந்து மட்டும் 1 2 3 4 இந்த 4 வயரை மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி விட்டுருவோம். மேல் பகுதியில் உள்ள வயரை வந்து லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கணும். ஏன்னா நாட் லூஸாக இருந்துச்சுன்னா அதை டைட் பண்ணுறதுக்காக. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் கட் பண்ணி விட்டுக்கணும். 1 2 3 4 இந்த 4 வயரையுமே கட் பண்ணி விட்டுக்கோங்க. 4
இந்த 4 வயரையுமே கட் பண்ணி விட்டாச்சு. இப்போது பாருங்கள், நமக்கு 3 கோணும் வந்து ஜாயிண்ட் ஆகிருச்சு. இது எல்லாமே நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா உள்ள வயர், இதெல்லாம் கட் பண்ண வேண்டிய வயர் தான். இது எல்லாத்தையும் வேணால் முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தொந்தரவாக இருந்துச்சுன்னா முடிச்சு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதே மாதிரி இன்னொரு கோன் போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். பாருங்கள், இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு 5 முடிச்சு அதை மட்டும் நம்ம வந்து சொருவிக்கணும். இதே மாதிரி 2 பக்கமுமே 5 முடிச்சையும் சொருவிக்கோங்க. 1 2 3 4 5ன்னு வரிசையாக சொருவிக்கணும். இந்த பக்கமும் 5 முடிச்சா சொருவி முடிச்சிடுங்க. சொருவி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் ஃபுல்லாகவே ஸ்டார் டிசைன் வந்துடும். இதை ஃபுல்லாக சொருவி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் சொருவி முடிச்சிட்டேன். இந்த பக்கம் பாருங்கள், 5 இது சொருவி முடிச்சுட்டு எல்லா வயரையுமே கட் பண்ணி விட்டேன். நம்ம வந்து பக்கத்தில் வச்சதுக்கப்புறமா கட் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி நமக்கு வந்து ஸ்டார் வந்து முன்பகுதி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி பேக் சைடு நம்ம எப்படி ரெடி பண்ணலான்றதையும் பார்த்துடலாம். உங்களுக்கு பாருங்கள், ஸ்டார் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுது. இந்த ஸ்டாரை வந்து பாருங்கள், இந்த ஸ்பேஸ் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோன்னா, அந்த இதை நல்லா டைட் பண்ணுறதுக்காக லூஸாக விட்டு வச்சுருந்தோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு ஸ்டார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டாரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது பேக் சைடு எப்படி ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஸ்டார் வந்து 5 ஸ்டார் போட்டிருக்கிறோம். இதே மாதிரி நீங்கள் 6 போடணுன்னாலும் போட்டுக்கலாம், அது உங்களோட இஷ்டம்தான். இந்த மாதிரி ஸ்டார் டிசைனுக்கு போட்டு முடிச்சாச்சு. இப்போது பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஸ்டாரோட பேக் சைடு எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். இப்போது இந்த இடத்துல நம்ம பாருங்கள், 5 தடவை சொருவினதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். அதையும் போட்டு விட்டுருங்க. எல்லா பக்கமுமே 5 தடவை நாட்டை சொருவினதுக்கப்புறமா கீழ்ப்பகுதியில் உள்ள ஒரு முடிச்சை போட்டு விட்டுருங்க. அப்போ 5 முடிச்சா சேர்ந்து வரும். அதையும் போட்டு முடிச்சிடணும். எல்லா பக்கமுமே இருக்குதான்றதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா அதை வச்சு தான் அடுத்த நம்ம ஸ்டெப் வந்து பண்ண போகிறோம். பாருங்கள், 5 தடவை சொருவினதுக்கப்புறமா அதுக்கு மேலே ஒரு நாட் போட்டோம். இதான் 5 முடிச்சு சொருவினது, அதுக்கு மேலே போட்டாச்சு. அதே மாதிரி இந்த இடத்துலையும் 5 தடவை சொருவினதுக்கு அப்புறமா உள்ளதை எடுத்து ஒரு நாட்டை போட்டுறணும். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து சுற்றி வர எல்லா பக்கமுமே 5 தடவை சொருவி முடிச்சுட்டு ஒவ்வொரு நாட்டு இருக்கும், அதை போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு 5 முடிச்சு சேர்ந்த மாதிரி வரும். இந்த இடத்துல 5 முடிச்சு சேர்ந்த மாதிரி வந்திருக்குது. பாருங்கள், இந்த இடத்துல போட்டிருக்கிறோம். இதே மாதிரி 5 கோன்லேயும் கரெக்டாக இருக்குதான்றதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சொருவும் போது கரெக்டாக போட்டிருக்க மாட்டீங்க, அதனால கரெக்டாக இருக்குதான்றதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா இதை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஒரு டைமண்ட் டிசைனுக்கு கொண்டு வரணும். இந்த இடத்துல பேக் சைடு, இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு இதுதான் ஸ்டார் தான் நமக்கு கிடைக்கும். நம்ம சொருவுறது வந்து டிசைன் வந்து ஸ்டார் டிசைனுக்கே சொருகிறோம். பாருங்கள், இந்த இடத்துலையே 5 முடிச்சு சேர்ந்த மாதிரிக்கு வந்துருச்சு. இப்போது நம்ம இருக்கிற நாட் எல்லாத்தையுமே போட்டுகிட்டே வர வேண்டியது தான். இந்த இடத்துல ஒரு டைமண்ட் டிசைனுக்கு வரும். பாருங்கள், இப்போ ஒரு முடிச்சு போட்டிருக்கோம். க்ரீன் கலரில் ஒரு முடிச்சு போட்டிருக்கிறோம். அதுக்கு மேலே ஒரு டபுள் கலர் வந்திருக்குது. இந்த சைடு ஒரு டபுள் கலர். ஒரு நாட் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் 2 நாட் போட்டிருப்போம். 2 நாட் போட்டிருக்கிறோம். அடுத்தது 3 நாட் வரணும். இந்த இடத்துல 3 நாட் வரணும். இப்போ இந்த இடத்துல ஒரு டைமண்ட் டிசைனுக்கு வந்திருக்கும். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு டைமண்ட் டிசைனுக்கு வந்திருக்குது. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டிருக்கோம், அடுத்து 2 போட்டிருக்கோம், அடுத்தது 3 நாட் கொண்டு வரணும். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கண்டினியூஸாக போடணும். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு நாட் போட்டாச்சு. இதே மாதிரியே கொண்டு வரணும்.
பாருங்கள் இப்போது 1 அடுத்து 1 2 1 2 3 1 2 1ன்னு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு நாட் போடணும், 4 வரணும். சரிங்களா? இப்போ 3க்கு 3 போட்டிருக்கிறோம். இதுக்கு அடுத்து இன்னும் ஒரு லைன் போடணும். பாருங்கள் 5 முடிச்சு 1 அடுத்து 1 2 3 இந்த மாதிரி போட்டிருக்கணும். 3 3ஆக வந்திருக்குது. இதே மாதிரி 4 நாட் வரணும். இப்போ இதையும் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். 4வது நாட்டையும் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள் இந்த ஸ்கூனுக்கு பின்னாடி நம்ம வந்து 4 நாட் போட்டிருக்கிறோம். அதையும் பார்த்துடலாம். இந்த கோன் நமக்கு ரெடியாக இருக்குது. இது பேக் சைடில் 4 போட்டு நான் ஸ்டாப் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு அதையும் காட்டுறேன். இந்த மாதிரி தான் நமக்கு கோன் ஃபுல்லாகவே ஃபினிஷிங் இருக்கும். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம போட்டிருக்கிற டிசைன். இப்போ இந்த பக்கமும் ஸ்டார் தான் கிடச்சிருக்குது. இப்போ பேக் சைடு திருப்பி வச்சுருக்கிறேன். பாருங்கள் இந்த இடத்துலையும் 4 நாட் போட்டு ஜாயின் பண்ணியிருக்கிறேன். பார்த்தீங்களா? இந்த மாதிரி 4 நாட் போட்டிருக்கிறேன். 1 2 1 பாருங்கள் இந்த இடத்துல 1 அடுத்து 1 2 1 2 3 1 2 3 4 இந்த மாதிரி 4 நாட் கொண்டு வர சொன்னேன். 4 3 2 1 இதே மாதிரி சுற்றி வர 5 இதுலேயும் போடணும். இப்போது நான் 5 இதுலேயுமே போட்டு முடிச்சிட்டேன். போட்டு முடிச்சுட்டு நம்ம எப்படி சொருவலான்றதையும் பார்த்துடலாம். இப்போது இந்த இதை இப்படி வச்சுக்கோங்க. சொருவுறது எப்படின்றத பார்த்துடலாம். வயரை வச்சுட்டு ஃபஸ்ட்டு நாட்டில் சொருவக்கூடாது, செகண்ட் நாட்டில் தான் சொருவணும். இதை செகண்ட் நாட்டில் சொருவிக்கோங்க. வயர் எல்லாத்தையுமே எப்போவுமே நீங்கள் ஸ்ட்ரைட் லைனாக வரணுன்னா செகண்ட் நாட்டில் மட்டும் சொருவுங்க. பாருங்கள் இதே மாதிரி செகண்ட் நாட்டில் சொருவிடுங்க. 2 அல்லது 3 நாட்டுக்கு தான் சொருவ முடியும். அந்த அளவுக்கு சொருவி முடிச்சிடுங்க. இதே மாதிரி எல்லா வயரையுமே செகண்ட் நாட்டில் சொருவிடுங்க. நான் வந்து மேலே 5 இதுலேயுமே போட்டு முடிச்சிட்டேன். 4 3 2 1 இந்த மாதிரி வந்திருக்கும். பாருங்கள் இதையும் போட்டாச்சு. அடுத்ததுலேயும் சொருவிட வேண்டியதான். இதே மாதிரி தான் நீங்கள் எல்லா பக்கமுமே சொருவி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இதில் நீங்கள் வந்து பல்ப் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதில் எல்இடி பல்ப் அந்த மாதிரி பல்ப்பை வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கணும். ஒரு 3 நாட்டுக்கு நான் சொருவி இருக்கிறேன். இதே மாதிரியே எல்லா பக்கமுமே சொருவி முடிச்சிடுங்க. இப்போ இந்த சைடு ஃபுல்லாகவே சொருவி முடிச்சிட்டோம். இதே மாதிரி இந்த பக்கமுமே அதே மாதிரி சொருவி முடிச்சிடணும். இந்த பக்கம் டர்ன் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஃபஸ்ட் நாட்டை விட்டுட்டு செகண்ட் நாட்டில் சொருவி முடிச்சிடுங்க. இதை ஃபுல்லாகவே சொருவி முடிச்சுட்டு வயரை கட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் இந்த மாதிரி போட்டு முடிச்சாச்சு. இந்த மாதிரி தான் ஃபினிஷிங் இருக்கும். இதை பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் நம்ம வந்து 5 இதையுமே போட்டு முடிச்சாச்சு. 1 இது பாருங்கள் ஸ்டார், அதே ஸ்டார் டிசைனுக்கு தான் நமக்கு கிடச்சிருக்கும். பார்த்தீங்கன்னா 1 2 3 4 3 2 1ன்னு சொல்லிட்டு ஃபினிஷ் ஆகிருக்கும். இதில் தான் நீங்கள் பல்ப்பு இந்த இடத்துல வயரை இன்சர்ட் பண்ணிவிட்டு பல்ப்பை வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டார் எப்படி பண்ணலான்றதை பார்த்தோம். சூப்பராக வந்திருக்கு நமக்கு ஸ்டாரு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் கைத்தொழில் களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் அடுத்தடுத்து பார்க்க முடியும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வயர்கூட ஐட்டம் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் 8610070981 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் மதுரை மகா சமையல் அப்படின்ற குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அதை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.